அதாவது அவர்களுடைய கதையின் முக்கிய அடிப்படை ஆதாரம் ஜாதி ஏகபோகம் என்பதுதான். ஒரு குறிப்பிட்ட ஜாதி சமூகத்தின் வளங்களை கைப்பற்றி வைத்துள்ளது. அந்த ஜாதிய ஏகபோகத்தை அகற்ற வேண்டும். சரிதானே? இடஒதுக்கீடு தொடர்பான இந்த விவாதம் உயர் சாதியினரின் அழுத்தத்தின் காரணமாக வலுக்கட்டாயமாக பொருளாதார ரீதியான அளவுகோல்களை மட்டுமே நோக்கி திருப்பப்படுகிறது என்று அவர் தெளிவாக கூறுகிறார். செலவுகளை தவிர்க்க விரும்புகிறேன். அவங்க சொல்றது என்னன்னா, இந்த உயர் ஜாதிக்காரங்க வேணும்னே பொருளாதார அளவுகோல்களை பத்தி பேசுறாங்க. ஏன்னா உண்மையான ஜாதி பிரச்சனையே ஓரங்கட்ட நினைக்கிறாங்க, அதிலிருந்து தப்பிக்க நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன எழுதுறாங்க? இப்போ இது முக்கியம். ஏனென்றால் இதிலிருந்து உங்களுக்கு புரிய வரும், இந்த நிலைமை இப்படி இருந்தால் ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டின் முழுமையான கருத்தாக்கமும் அங்கே தகர்ந்து போவது தெரிகிறது. அது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன்ஸ் cannot remove poverty. சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டால் வறுமையை ஒழிக்க முடியாது, பொருளாதார சுரண்டலையும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. They cannot uplift the poor. சரிதானே? இன்வெர்டட் காமாவுக்குள்ள. அப்போ ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு வறுமையை நீக்காது. ஜாதி இடஒதுக்கீட்டால் பொருளாதார சுரண்டலை தடுக்க முடியாது. அதனால் ஏழைகளை மேலே உயர்த்தவும் முடியாது. அப்போ அது என்னதான் செய்யும்? அவர்கள் தாங்களாகவே சொல்கிறார்கள், they can only make some of the poor. மக்களை வறுமை நிலையில் இல்லாதவர்களாக மாற்ற முடியும். இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தைகள் இல்ல? இவங்க ஏழைகள் பணக்காரங்க இல்ல, இவங்க ஏழைகள் இல்லைன்னா ஏழை இல்லாதவங்க. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பிராக்கெட்ல எழுதுறாங்க, இந்த விஷயத்தை வலியுறுத்தி கூற வேண்டும். அதாவது இது பொருளாதார அளவுகோல்களின் அடிப்படையில் வழங்கப்படும் இட ஒதுக்கீடுகளுக்கும் பொருந்தும். Which is why the class organizations of the poor have never demanded them.